தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பெரியாரை போற்றுவோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடத்த போறாரு அப்படின்னும், தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அந்த இடத்துல கலந்துக்கணும் அப்படின்னும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காரு. இதுல அனைவருமே குழம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரியாரை இவ்வளவு விமர்சிக்கக்கூடிய சீமான் எப்படிடா இந்த மாரி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்த நடத்த போறாரு அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலேயே, தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும், ஆதரவாளர்களும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் பெரியார்ன்னு யார குறிப்பிடுவாரு அப்படின்னா, தன்னுடைய இனத்தோடைய முன்னோரையும், தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளும் தான் பெரியார்ன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் எப்படி பெரியாருடைய புகைப்படத்த போட்டு இந்த ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தபோது தான், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ செய்யப்பட்ட புகைப்படம் அப்படின்னும், பெரியாருடைய புகைப்படம் இருந்த இடத்துல கேப்டன் பிரபாகரனுடைய புகைப்படம் தான் ஆரம்பத்துல இருந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சில திமுகவுடைய கைக்கூலிகளும், தாவேகாவுடைய அணில் குஞ்சுகளும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எடிட் செஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. என்னன்னா நாங்க சீமான கண்டுக்கல, சீமானுடைய அரசியல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்தும், திமுக தரப்புல இருந்தும் சொல்லியிருந்தாலுமே, சீமான் செய்யக்கூடிய அரசியலையும் சரி, சீமான் பேசக்கூடிய விஷயங்களையும் சரி, அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி செயல்படுறாங்க அப்படின்றத, அவங்க மேடையில பேசும்போதே ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது விஜயோடைய ஈரோடு பேச்சுல இருந்து கூட தெரிய வந்துருந்துச்சு. களத்திலேயே இல்லாதவங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டியது இல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் மறைமுகமாக சீமான தாக்கி பேசியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா களத்துல இதுவரைக்கும் தேர்தல்ல போட்டியே இடாத விஜய் அவர்கள் எப்படி சீமான இந்த மாதிரி விமர்சிக்கலாம் அப்படின்னு சீமானுடைய ஆதரவாளர்களாக இல்லாத திமுகவுடைய நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா விஜய் எதிர்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் இருந்து கூட விலகி இருந்த விஜய் அவர்கள் எப்படி சீமானுடைய அரசியலை பத்தி பேசலாம் அப்படின்றது அனைவராலுமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நேரடியாக சாட்டை துரைமுருகனை தான் தாக்குறாரு அப்படின்றது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாட்களாகவே சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா விஜயையும் தாவேகாவுடைய நிர்வாகிகளையும் எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு, எல்லா விவாத மேடைகளையும் எப்படி அவளை பொளந்து கட்டுறாரு அப்படின்றத பார்த்து காண்டான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து இவங்க எல்லாருடைய வாயுமே ஒரே விஷயத்துல அடைக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் இவங்க எங்களுக்கு பொருட்டே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.